வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலிருந்து 1 to 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களும் 14 கடைசி வரைக்கும் சாபங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை அவ்வளோவா ஆண்டவர் வைத்தார்? அது அவரை தான் கேட்கணும். இது லேவியராகமத்தில் போட்டிருக்கோம். 26ஆம் அதிகாரத்தில் 7 மடங்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதே வசனங்களை போட்டிருக்கோம். ஸோ இதை கவனித்து பார்க்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ 39வது வசனத்தை பார்ப்போம். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். இது எகிப்தில் வந்த வாதி தான். ஸோ இது வரும்னு சொல்லி சொல்கிறாரு. திராட்சை தோட்டங்களை நாடுவாயிருக்கான். அப்போ திராட்சை ரசம்ன்றது அந்த காலத்தில் ஒரு பாப்புலர் திங். எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது திராட்சை ரசம் குடிப்பாங்க. திராட்சை ரசம் இட்ஸ் நாட் மைண்ட், ஓகே. ஆனாலும் திராட்சை ரசம் நீ குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை. இதில் திராட்சை ரசத்தில் 2 இதில் பண்ணணும். வைன் குடிக்கிறதுல வித்தியாசம் இருக்குது. திராட்சை ரசம் குடிக்கும்போது ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஸோ அதுக்குன்னு பூச்சி தயார் பண்ணி வச்சு அதை நாசமாக்கி போடப்படும். ஸோ இந்த மாதிரி சாபங்கள்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம கவனமாக இருந்து ஆண்டவரை பிரியப்படுத்த யோசனை பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.